வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறனை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா அது என்னென்ன பழங்கள் அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நமக்கு இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா கண்களுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் சரி பண்ண முடியும். அந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், பழங்கள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டால் கண் பார்வை திறனை கூர்மை பெற வைக்கலாம் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். அதே போல இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம வயதானவர்களாக இருக்கிறோம் அல்லது இளைஞர்களாக இருக்கிறோம், எதுவாக இருந்தாலுமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் பருப்பு நம்முடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாம் பருப்புல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், 2.5 கிராம் புரதத்தை அது வழங்கும். ஸோ இது வந்து திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் பாதுகாக்கும். இரும்பு சத்தை நம்ம விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குது. அது போல தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை உங்களுக்கு போதுமான அளவுக்கு, ஒரு சில பேர் 3 to 5 பாதாம் பருப்பு எடுத்துக்குவாங்க, ஒரு சில பேர் 5 to 8 எடுத்துக்குவாங்க, ஒரு சில பேர் 8 to 12, 10 to 15 இந்த மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க. அளவுகள் வந்து உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சேர்க்கலாம். உடனடியாக கண் பார்வை கூர்மை பெற வைக்கணும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதனுடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், கண் பார்வை விரைவாக கூர்மைப்படுத்தப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை வந்து கேரட் குறைக்கும். கேரட்டை வந்து சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது சிறந்தது. மேலும் இதை சேலட்டாகவும் ஜூஸ் ஆகவும் சாப்பிடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் முறைகளை எடுத்துக்கலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் கேரட்டை சமைத்து எடுத்துக்கொள்வது தான் ஆரோக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ கேரட்டை வந்து நீங்கள் சேலட்டாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கொள்வதை காட்டிலும் சமைத்து எடுத்துக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றன. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற அந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு. லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து
கொடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே வந்து நமக்கு பச்சை இலை காய்கறிகள் வந்து தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம தினமும் வந்து பச்சை இலை காய்கறிகளை உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ளணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே போல் நம்ம வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எந்த வகையான கீரைகளாக இருந்தாலும் ஒரு கீரைகளை ஒரு வாரத்துக்கும் நம்ம சேர்த்துட்டு வரணும். ஸோ இதனால் ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு கிடைக்கப்பெற்று கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வந்து வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைக்கலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தினமும் நம்முடைய உணவுகளில் முழு தானியங்களை சேர்க்கிறோம் அப்படின்னா கண் பார்வை திறன் வந்து நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் ஏதாவது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் நம்ம வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும். குணப்படுத்துவதற்கும் மீன்கள் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள்லாம் வளமான அளவில் நிறைந்திருக்கு. ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THC ஆகியவை ட்ரை ஐஸ், உலர்கண்கள், அதாவது வறட்சி ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான வீக்கங்கள், கண்களை சுற்றி அந்த பஃபிங்கான ஐஸ் இருக்கிறது, வீக்கிய தோற்றம் இருக்கிறது, இதையுமே கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன்களை போதுமான அளவுக்கு நீங்கள் கூடுமான வரைக்கும் அதை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது மீன் குழம்பாக எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது எண்ணெயெல்லாம் அளவுக்கு அதிகமாக சேர்க்காம எண்ணெய் அளவாக சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா மீன்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தையும் பராமரிக்கும், கண் பார்வையுமே உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். முட்டை வந்து எல்லா வகைகள்லையுமே எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு நினைக்காதீங்க. ஆவியில் வேக வைத்த அவித்த முட்டைகள், ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அதை வேய்ச்ச முட்டையை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வையை மேம்படுத்தும். மற்றபடி ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொரிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. ஸோ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ கண் பார்வையை மேம்படுத்துவதை காட்டிலும் அந்த கண்களுக்கு கீழே சுருக்கங்கள், வீக்கங்கள் எதுவும் ஏற்படாமலும் முட்டை நமக்கு வந்து பாதுகாக்கும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக நமக்கு இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நமக்கு இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு. பொதுவாக ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி, ஜெனட்டிக் ரீசன்ஸ், அப்புறம் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ நமக்கு அதிகமாகிடுச்சிங்க இல்லையா? இதனால் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டு தான் வரும். இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்யறதுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக வாழ்க்கை நடைமுறைகளில் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நீங்கள் செல்லும்போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கண் கண்ணாடிகள், அந்த கவச நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இரவு நேரங்களில் நீங்கள் உறங்கணும். அப்போ தான் கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும், கண்களில் வறட்சி ஏற்படாது. உடல்களில் வறட்சி ஏற்படாமல், கண்களில் வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக தாகம் எடுக்கக்கூடிய நேரங்களில் தண்ணீர் குடிச்சு, தாகம் நிற்கும் போது தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு நிறுத்திடணும். மனிதர் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு மாறுபடும். ஆனால் 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிச்சோம்னா உடலில் வறட்சி ஏற்படும். அப்போ கண்கள்லையும் வறட்சி ஏற்பட்டு கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளுமே நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலுமே கண் பார்வை கூர்மையாக உங்களுக்கு இருக்கும். அப்போ கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள், உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.